பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட ஐயா ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை, இன்னொரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை, ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, முன்னேறவும் முடியல, இங்கே தங்கியிருக்கவும் முடியல, ஆபத்து சூழ்ந்து வருகிறாரு. என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம், சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது, பண வசதி இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை. பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறாரு? வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், தடுமாற்றமான சூழ்நிலை, முன்னேறவும் முடியாதபடி தடை, பின்னால் இருந்த ஆபத்து வருகிறது, சத்துரு வெள்ளம் போல வருகிறான். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதங்க, இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க. முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, அதுக்குள்ளே இறங்குனா செத்து போயிடுவோமே, எப்படி, வழி இல்லையே, பயப்படாதங்க. பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான், வெள்ளம் போல வருகிறான், நம்ம அழிக்க வருகிறான், சுத்தம் பண்ண நமக்கு பலன் கிடையாது. கலங்கி நிற்கிறீங்களா? அன்று சொல்லாரே, பயப்படாதங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.